நம்ம இந்த வழி வந்து அதாவது ஹில்ஸ் ஏரியா 13 ஹேர்பின் பெண்டை தாண்டி நாம வந்து ரீச் ஆயிட்டோம்னா இங்கேயே இருக்கும் மல்லேஸ்வரர் டெம்பிள். நம்ம இருக்கிற இடம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கறதே மல்லேஸ்வரர் டெம்பிள் தான். சுமார் 1100 மீட்டர் இருக்கக்கூடிய இந்த மல்லப்ப கொண்டவோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த என்ட்ரன்ஸோட மொதல் ஹேர்பின் பெண்ட் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கக்கூடியது. பைக் ரைடர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தரமான ஸ்பாட்டா இருக்கு இந்த ஒரு இடம். ஸோ நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ ஹைட்ல அற்புதமா அமைச்சிருக்கிற இந்த இரும்புல அமைச்சிருக்கிற இந்த லிங்க வடிவத்தை பாருங்க. இந்த 3 ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என்ன 3 ஸ்டேட் பார்டரையும் நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த வியூவே வந்து ரொம்ப அருமையா இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மல்லப்பா ஹில்ஸ், அதாவது மல்லப்பன் கொண்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள இருப்போம். தமிழ்நாட்டோட பார்டர் ஏரியாவான வேப்பனப்பள்ளி டவுனுக்கு வந்துட்டு அங்கே இருந்து கொங்கனப்பள்ளி ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக 25 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா மல்லப்ப கொண்டாவை ரீச் ஆகிடலாம். ஸோ ஆந்திரா பார்டரை கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் புருகலப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம மல்லப்ப கொண்டாவோட அடிவாரத்துக்கு போயிடலாம். அடிவாரத்திலிருந்து மேலே போக 4 to 5 கிலோமீட்டர் வந்து நாம் போக வேண்டியதாக இருக்கும். இருக்கிற ஒவ்வொரு ஏர்பின் பென்ஸையும் நாம் வந்து வளைச்சி ஓட்டிக்கிட்டு போகும்போது அந்த ஒரு பைக் ஃபீல் வந்து ரொம்ப அருமையாவே இந்த மல்லப்ப கொண்டல இருக்கும். ஸோ இந்த மல்லப்ப கொண்டல வந்து இந்த எல்லா ஏர்பின் பென்ஸையும் கடந்து நம்ம மேலே போனோம்னா இந்த டாப் ஏரியாவான அந்த இடத்த நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். மல்லப்ப கொண்டோட டாப் ஏரியா ரீச் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு கோயில் தான் மல்லேஸ்வரர்னு சொல்லக்கூடிய இந்த மல்லப்ப கொண்டவோட முக்கிய தெய்வமான இந்த சிவன் கோவில். அங்கிருந்து அப்படியே உள்ளார போனோம்னா அந்த சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கும். நானும் லைன்ல நின்று அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். தீப ஆராதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்த டைமான்னு தெரியல, ரொம்ப கூட்டம் எல்லாம் இல்லாதனால பக்தி பரவசமா பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நான் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோயில் வந்து வாரத்துல திங்கட்கிழமை ஓப்பன்ல இருக்கும், மற்ற நாட்கள்ல வந்து ஓப்பன்ல இருக்காது. முக்கியமான பிரதோஷ நாட்கள்ல மட்டும்தான் இந்த கோயில் வந்து ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் வந்து சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கிற இடம் வரையும் மட்டும்தான் நம்மளால பைக்ல வர முடியும். ஸோ இந்த கோயில இருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பெரிய சிவலிங்கமான அந்த இரும்புல ஒரு சிவலிங்கம் தெரியுதா, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா கோயில் ரைட் சைட்ல இருந்து ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவுக்கு நம்ம ட்ரெக்கிங் அதாவது நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்க மேல ட்ரெக்கிங் மாதிரி ஏற ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ரொம்ப தூரம்லாம் ஏறி போக தேவையில்ல, ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். இருந்தாலும் முன்ன வந்து ரொம்ப இந்த கல்லு மேடா இருந்துச்சு. இப்போ ஒரு சில இடத்துக்கு மட்டும் படிக்கட்டு வந்து போட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மேலே ஏறி வாங்க. ஸோ நீங்க யாராவது வயசானவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஏறி வரணும், இல்லைன்னா கீழே விழுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நடந்து வந்த நம்ம பார்த்துருப்பீங்க, ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும்தான் இந்த கல்லு முட்டையுமா இருக்கும், அதில் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஏறி வரணும். நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்கனாலே நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு மேலே வந்து படிக்கட்டுகள் இப்போதான் வந்து ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ படிக்கட்டுகள் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீழேயும் அமைச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக எல்லாருமே மேலே ஏறி வரலாம். ஸோ நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஹைட்டில் அற்புதமாக அமைச்சிருக்கிற இந்த இரும்புல அமைச்சிருக்கிற இந்த லிங்க வடிவத்தை பாருங்க. அந்த பெரிய லிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா இங்க பாறைங்களுக்கு இடையில ஒரு அருமையான ஒரு சிவலிங்கத்தை நீங்க பார்க்கலாம். இந்த லிங்கத்தை பார்த்துட்டு ஸோ லிங்கத்தை சுத்தி அப்படியே நம்ம சுத்தி வர்ற மாதிரி ஒரு வழி இருக்கு. ஸோ அதுல நீங்க சுத்தி வந்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என்ன 3 ஸ்டேட் பார்டரையும் நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த வியூவே வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ஒரு வியூவை சுத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும் 3 ஸ்டேட்டோட அழகை நீங்க அப்படியே ரசிக்கலாம். ஸோ நம்ம இந்த பக்கம் பார்க்கக்கூடியதுதான் தமிழ்நாடோட இந்த பார்டர் ஏரியாஸ். அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு திரும்பினோம்னா இருக்கக்கூடிய இடம் தான் கர்நாடகா. ஸோ இந்த இடம் எல்லாம் கர்நாடகா. அப்படியே கர்நாடகாலேருந்து கிழக்க பார்த்தோன்னா நியர் ஆந்திரா இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுமே நீங்கள் அப்படியே 3 ஸ்டேட்டோட அந்த ஹில்ஸ் ஏரியாவையே பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். ஸோ அந்த லிங்கத்துக்கு அப்படியே மேல்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் சைடு பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு அதோட இந்த ஹீல்ஸோட எட்ஜ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ கொஞ்சம் தவறுதலாக ஏதாவது கையோ காலோ மிஸ் ஆச்சுனாலும் கீழே விழுந்துற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டை எடுக்கணும். இந்த இடத்துக்கு நாம் வந்த வழி இந்த வேப்பனப்பள்ளின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டோட பார்டரான அந்த ஒரு வழியாக தான் நம்ம வந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது அந்த ஒரு ரோடு தான். ஸோ இந்த ரோட்டில் வந்து தான் நம்ம இங்கே மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஹீல்ஸ் ஏரியாவை ரசிக்கிறதுக்கு அருமையாக இருக்கிறதுனால இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா என நிறைய மக்கள் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துட்டு நிறைய இந்த வியூவை ரசிச்சுட்டு போகிறாங்க. எப்படி ப்ரோ இருக்கு இந்த ஏரியா வந்து? இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து ரோடு ஏரியா தான் இருந்துச்சு. ஸோ படிக்கட்டு நான் ஏறி வர்ற மாதிரி அப்படின்றது மாதிரி இந்த மலைக்கு வந்து இல்லை. ஸோ இப்போதான் வந்து படிக்கட்டுகள் அமைச்சிட்டு இருக்காங்க. லிங்கம் இருக்கு இல்லைங்களா, பெரிய லிங்கம், அந்த இடத்துல இருந்து அப்படியே கோவில் வியூவை பார்த்தோம்னா அருமையா இருக்கும் வியூ வந்து பார்க்க. இந்த மல்லப்ப கொண்டாக்கு வந்து இந்த 3 ஸ்டேட் மக்கள் வந்து வருகையோட அதிகமா இருக்கிறதுனால இந்த மல்லப்ப கொண்டை ரொம்பவே டெவலப் ஆயிட்டு வருதுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மல்லப்ப கொண்டை வந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் இருக்கிற இடமே இருந்திருக்காது. ஏன்னா இப்ப இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் இந்த கோயில். அது இல்லாம பக்கத்துல இன்னொரு கோயிலும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மல்லப்ப கொண்டால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேசிங், அதாவது நேஷனல் ஹில் கிளிம்பிங் ரேசிங் சொல்லக்கூடிய ஒரு வகையை சார்ந்த ரேசிங் நிறுவனம் வந்து இங்க இந்த பைக் ரேசிங் நடத்திட்டு வராங்க. நாம இப்போ இருக்கிற இடம் தான் கடைசியா நடந்த ரேசிங்கோட ஸ்டார்ட் பாயிண்ட். இங்க இருந்தா பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஊர்ல இந்த மாதிரி பைக் ரேஸ் எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மல்லப்ப கொண்டா. இப்போ நாம இருக்கிற இடம் தான் பைக் ரேசிங்கோட பினிஷிங் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல தான் பைக் ரேசர்ஸ் எல்லாமே பினிஷ் பண்றதா சொல்றாங்க. இந்த 3 ஸ்டேட்டோட பார்டரான இந்த மல்லப்ப கொண்டால இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இங்க இருந்து நான் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு அருமையான இடத்தை இவ்வளவு நாளா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றவங்களும் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணவங்களும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல தவறாம சொல்லுங்க.